நாளை மாத்திரம் அனைத்து வாகனங்களும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். வெளியானது விசேட அறிவிப்பு. நாளை 1ஆம் தேதி மாத்திரம் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்தை கவனத்தில் கொள்ளாது அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் நிரப்ப முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மீண்டும் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள். கொத்துரொட்டி விலையிலும் மாற்றம். இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி பொது செய்யப்பட்ட சோறு, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியன 30 ரூபாயால் அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் தேநீர் வகைகள் 5 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷின் ருஷான் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் அதிகரிப்பினால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டிய ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளாம்புலையூஸ் கொடுத்து பெண்ணை கடத்திய கும்பல். மட்டக்களப்பில் கிணற்றுக்குள் உயிருடன் மீட்கப்பட்ட பெண் பரபரப்பு வாக்குமூலம். மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேசத்தில் வைத்து கடத்தப்பட்டு கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் போடப்பட்ட பெண்ணின் பரபரப்பு வாக்குமூலம் வெளியானது. வவுணதீவு சந்தில நின்றுனாங்க நிக்கம் ஒரு அம்மா மறிக்க அந்த அம்மா கிட்ட போய் நின்று ஒரு ஓட்டக்காரல் வந்தாரு. அந்த ஓட்டோட ஒரு கும்பல் இருந்தாவும் எவ்வளத்துக்கு போறீங்க நாங்க சொன்னோம் டவுனுக்கு சொன்னோம். சரி ஏறுங்க வந்தாரு. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல 100 ரூபாயாமன்னு சொன்னாரு. சரி ஒன்று நாங்கள் 2 ஏறணும். ஏறுது போயிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டாவும். இறங்கினோன்னு எங்களை எவ்வளத்துக்கு போறீங்கன்னு கேட்டாரு. சத்தார் ரோட்டு அடியில விடுங்கண்ணன். சரியாண்டு ஒரு சத்தார் ரோட்ல விட்டு போட்டு அவ சொன்னா அந்த பொம்பளை நான் சாரி எடுக்க போறேன்டாவும். சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கல ஆண்டாவும். சரியாண்டு நான் கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு வீட்டுக்கு கட்டி போட்டு மோதிரம் அமௌண்ட் அடகு எடுத்துட்டு திரும்பி வந்து அவர் அந்த ஓட்டக்காராளு கோல் பண்ணி சொன்னாவு மணி அவர் சொன்னாரு மணிக்குட்டு கோபுரடி அந்த புள்ளைய கூட்டிட்டு வாங்கண்டு. சரியாண்டோடு நான் முன்னுக்கு புள்ள அந்த அக்கா பின்னால வந்து மணிக்குட்டு கோபுரடி கிட்ட அங்கால போயிருந்து ஓட்டோவில் இறட்டாமட்டாங்க. அதுல 2 பேரும் ஏறுத்து அப்படி எந்த ரோட்டால கொண்டு போய் மார்க்கெட் ரோட்டு அதால அந்த ஆம்பளைல போஸ் உடுப்பு கடை அந்த ரோட்டால மடங்கி அவர்த்த ஓட்டோவை போட்டாரு. போட்டுட்டு எங்க ஏரியா போயிட்டு திரும்ப 5 நிமிஷத்தால வந்து ஓட்டோ எடுத்தாரு. ஓட்டோ எடுத்து சிகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகல விளையாட பழத்தால போகல அந்த பொம்பளை 3 ஜூஸ் போத்தல் எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர் அவைக்கும் பச்சை கலர் எனக்கு விளாம்பழ ஜூஸ் தந்தாவும். அவையும் குடிச்சாவும் பிள்ளையும் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போய் பவுனதீவு சந்தில அவ இறங்கினாவும். அந்த பொம்பளை இறங்க இன்னொரு ஆள் அண்ணா தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நாங்கட்டன் என்ன அவரு தாக்கத்தியோட ஏறுறாருன்றது அவரு இது அவங்களோட வீட்டை புல்லு கிடக்கா மாட்டுக்கு புல்லு அறுத்து கொடுக்கணுமா என்று ஏறிக்காருன்னு சொன்னாரு. சரியாண்டு ஓட்டு அந்த பொம்பளை இறங்கினதுக்கு பிறகு அந்த அண்ணா ஏறுத்து நாங்க போய் கொண்டிருக்கக்குள்ள நான் சொன்னேன் நான் தாண்டியல்ல எங்க விடுங்கன்னு சொன்னேன். சரியா வந்தாரு. சரியாண்டு ஓட்டு அந்த கண்ணங்கூட சந்தியால போகக்குள்ள மாறி சொன்னாரு அவரை கொண்டு விட்டு போட்டு அவங்கள விடுங்க வேண்டாரு. சரியாண்டு சொன்னான். சரியாண்டு சொல்லி அந்த பரிச்சனை மாற எனக்கு ஒண்ணும் தெரியா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள கிடந்து காலையில எத்தனை மணி என்று தெரியும் எனக்கு. வீட்டை வெள்ளம் ஏறுது கட்டில மேல அண்ணாந்து பார்த்தேன் வானம் தெரியுது. என்னடா வானம் தெரியுதுன்ற ஒரு கட்டையில காலை வச்சுட்டு இருந்து கீழே ஒரு தரம் முழுவனம் கீழே அப்படியே நினைச்சு கீழே வைத்தேன். திரும்ப அடுத்த தரம் எழும்பி திரும்ப அடுத்த தரம் கீழே கொண்டேன். திரும்ப நினைக்கிறேன் ஃபுல்லா மூடி படுத்து 3வது தரம் மூடி எழும்பி பிடிச்சிருந்து அம்மாண்டு மூடி சத்தம் போட்டான். ஒருத்தரம் இல்லை அவரை கூப்பிட்டு கத்துனேன். வாங்க மீன் பிடிக்க போனேன். என்ன சரிங்க எவ்வளவு தெரியும் மீன் பிடிக்க என்று கத்துனேன். புல்லாண்டு கத்துனேன். அதுக்கு பிறகு 6 தெரியா வந்து கவுத்த போட்டு இழுத்த மட்டும் தெரியும். நடக்க முடியாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வைரலாகும் காணொளி. மேலும் உயிர்த்த ஞாயிறு கூட்ட தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பிலவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் அடுத்த ஜனாதிபதி நாவல் அடித்து கூறும் மொட்டு கட்சி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் நிறுத்தப்படும் வேட்பாளரை நிச்சயம் வெற்றி பெற்று அடுத்த ஜனாதிபதியாவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். අද ලංකාවේ ඉන්නේ අනුරකුමාර දිසානායක කියලා ජනාධිපතිවරයෙක් අර හිටපු අනුරකුමාර දිසානායක කියලා අපිට හිතන්නත් බෑ, අපිට එහෙම පේන්නෙත් නෑ. අනුරකුමාර දිසානායක කියන විපක්ෂ මන්ත්‍රීවරයා ඉන්න කාලේ කිව්වා මේ ලෝකේ ප්‍රශ්නයක් ඇති වෙනකොට මේ ඉන්ධන මිල පහතට ගේන්න කරන්න ඕනේ පළවෙනි දේ තමයි කියලා රජය විසින් ලබා ගන්නා බදු මුදල් ඉවත් කිරීම. அவர்கள் நாடகர்களாக இருக்கக்கூடாது, திரும்பி வர கணம் இல்லை என்றால் அங்கேயே பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் 2006ஆம் ஆண்டு நாடற்றவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது என்று எங்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது முதல் தடவையாக ஏற்படவில்லை. 1949ஆம் ஆண்டு 8 லட்சம் மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. அன்றே சொன்னோம், அவர் நாடற்றவர்களாக இருக்க முடியாது. தமிழ் மக்கள் அப்படியாக சுயமரியாதையோடு வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு தேசம், நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள், இறைமையுள்ள மக்கள், எங்களுக்கு அப்படியான சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன முதலாவது கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் இறைமையுள்ள மக்கள், சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன காரணத்தினால்தான் ஒரு நாட்டுக்குள்ளே அந்த சுய நிர்ணய உரிமை உபயோகிக்க முடியாத வண்ணமாக முதலாவது குடியரசு அரசியல் யாப் 72ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அப்படியானால் இந்த நாட்டினுடைய தேசிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் சுயமரியாதையோடு வாழ முடியாமல் பண்ணிவிட்டீர்கள். அப்படியானால் எங்களை தனியே போக விடுங்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதை சொன்னது இலங்கை தமிழரசு கட்சிதான். தமிழர் விடுதலை கூட்டணியாக முதலிலே தமிழர் கூட்டணியாக 74ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணியாக உருவெடுத்து 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலத்திலே தான் தமிழர் விடுதலை கூட்டணி என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதை எடுத்தது தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தாலும் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், அது இலங்கை தமிழரசு கட்சி. ஏன் அதை தொடர்ந்து வந்த பொது தேர்தலில் 77ஆம் ஆண்டு ஜூலை பொது தேர்தலிலே 3 கட்சிகள் சேர்ந்து இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லியது, எங்களுடைய பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனை, வடக்கு கிழக்கிலே அல்ல, எங்களுடைய மக்கள் வாழுகிறது நிலைய. ஆகவே தேர்தலிலே கூட நாங்கள் தனியாக போட்டியிடுகிறோம். பெரியவர் தொண்டமான் நுவரெலியா மஸ்கெலியா தேர்தல் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார்.